ஒன்னத்துக்கும் வக்கில்லாதவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என் மகன் போலீஸ். அவனுக்கு பெரிய பணக்கார பொண்ணுங்க கல்யாணம் பண்ண வந்தாங்கன்னு சொல்லி கொடுமைப்படுத்திய மாமியார் மற்றும் மைத்துனர். ஆண்மை குறைவு இருக்கும் நிலையில் மனைவி எப்படி கர்ப்பமானான்னு நடத்தையில் சந்தேகப்பட்ட ஊர்காவல் படை வீரரின் வெறிச்செயல். 5 மாத கர்ப்பிணி மனைவியை பிணமாக்கிய கொடூரத்தின் உண்மை என்ன? எப்பப்பட்டாலும் அடிக்கிறாங்க. அடிச்சு அனுப்பிதான் இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லாத நாய், வக்கத்து நாயே, நீ எதுக்கு நாயை நீங்க என் பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தேன்? நான் வேற யாருந்தா கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என் பிள்ளை போலீஸ் வேலையில் இருக்கான். நீ இது என்ன இருக்குது? கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற பையன் தனியார் கம்பெனியில் வேலை செய்கிற வக்கத்து நாய் நீ எப்படி கல்யாணம் பண்ணிடுவ? உன் அப்பா வீட்டில் சொத்துக்குது இல்லை, அந்த சொத்தை விற்று எடுத்து வந்து நகை போட்டுக்குவான். கூட பிறந்த தங்கச்சியை பறிகொடுத்த அண்ணனும் பெத்த மகளை பொணமாக பார்த்த தாயின் கதறலும் தான் இவை. காஞ்சிபுரம் மாவட்டம் படையசீவரம் பகுதியைச் சேர்ந்தவர் சோமசுந்தர். சாலவாக்கம் பகுதியில ஊர்காவல் படை வீரராக இருக்கும் இவர் ஆனம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சோனியா என்ற பெண்ணை 12 வருஷமா காதலிச்சு 6 மாசத்துக்கு முன்னால திருமணம் செஞ்சிருக்கார். கல்யாணமான 1 மாசத்துல சோனியா கர்ப்பமாகி இருக்காங்க. என்னதான் 12 வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கு. இது பத்தாதுன்னு என் மகன் போலீஸ்காரன் அவனுக்கு பெரிய இடத்துல இருந்தெல்லாம் வரன் வந்துச்சு, அதையெல்லாம் விட்டுட்டு ஒன்னத்துக்கும் வக்கில்லாத இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வார்த்தைகளாட குத்தி காட்டி வன்மத்தை கக்கி இருக்காங்க மாமியார் மஞ்சுளாவும் மைத்துனரான லோகராஜ். தினமும் மாமியார் மைத்துனர் மற்றும் கணவனோட கொடுமைகளை அனுபவிச்ச சோனியா இதை எதையுமே தன்னோட அம்மா வீட்டுல சொல்லாம மறைச்சிருக்காங்க. இதுக்கடையில சோனியா கர்ப்பமாகி 5 மாசம் ஆனதால சீமந்த பேச்சும் அடிபட்டு இருக்கு. சீமந்தத்திற்கு 50 சவரன் நகை போட்டாதான் வெளியே போயிட்டு வர உன் தம்பிக்கிட்ட கார் வாங்கித்தானும் சொந்த வீட்டுல இருக்க வீடு கட்டணும், அதுக்காக 30,000 செங்கரை உங்க வீட்டுல வாங்கித்தர சொல்லுன்னு கேட்டு மனைவி சோனியாவை சோமசுந்தரம் கொடுமைப்படுத்தி இருக்கான். இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே தன்னோட தம்பிக்கிட்டையும் தாய்கிட்டையும் பேசின சோனியா மாமியார் வீட்டுல வரதட்சணை கேட்டு தனக்கு நடக்கும் கொடுமைகளை சொல்லி அழுதுருக்காங்க. குழந்தை பிறந்தா அதெல்லாம் சரியாகுன்னு அவங்களும் சொல்லி இருக்காங்க. இந்த நிலையில தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு சோமசுந்தரத்துக்கும் சோனியாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ கோபமான சோமசுந்தரம் சோனியாவை கழுத்த நெரிச்சு கொலை பண்ணதா சொல்லப்படுது. சோனியா மூச்சு பேச்சு இல்லாம ஆனதும் பதறிய சோமசுந்தரமும் அவரது குடும்பத்தாரும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி சென்று அங்கு உடலை வச்சதோடு தலைமறைவாகி இருக்காங்க. தகவலறிஞ்சு மருத்துவமனைக்கு வந்த சோனியாவின் உறவினர்கள் கர்ப்பிணி பெண்ணோட மரணத்துக்கு நீதி கேட்டு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போ விசாரணைக்கு வந்த கோட்டாட்சியரிடம் பேசிய சோனியாவின் சகோதரர் வரதட்சணை கேட்டு தன்னோட தங்கச்சியை கொடுமைப்படுத்தியதாக கூறியதோடு பிணமாக கிடக்கும் சோனியாவுக்கு நீதி வேணும் என கதறி அழுதார். துணி வந்து மேல காலை போட்டு அனுப்பிட்டேன். இதுக்கிடையே நடந்த போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில கல்யாணத்துக்கு முன்னாடியே சோமசுந்தரத்துக்கு உடல்நல பிரச்சனை இருப்பதாகவும் அதனால குழந்தை பிறக்குமானு சந்தேகம் இருப்பதாகவும் சோனியா கிட்ட சொல்லித்தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு என்றும், ஆனால் ஒரே மாதத்தில் சோனியா கர்ப்பமானதால மனைவியோட நடத்தையில சோமசுந்தரம் சந்தேகப்பட்டதாகவும் சொல்லப்படுது.